ஒரு நியாயமான போர் என ஒன்றும் இல்லை. போர் என்றாலே அது அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கொத்து கொத்தாக ஒவ்வொரு நாளும் இறந்து போவது அப்பாவி மக்கள். இன்றைக்கு கூட இந்த நாட்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என நாம் எல்லோரும் அறிவோம். போர் என்கிற போர்வையிலே கொத்து கொத்தாக அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். எதை வைத்தும் போரை நியாயப்படுத்த முடியாது. ஒரு நியாயமான போர் என ஒன்றும் இல்லை. போர் என்றாலே அது அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போரிலே நான் இதற்காக சண்டை போடுகிறேன், நான் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தீவிரவாதம் இல்லாமல் செய்வதற்காகவே இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என நியாயப்படுத்தினாலும் கூட இதில் கொத்து கொத்தாக ஒவ்வொரு நாளும் இறந்து போவது அப்பாவி மக்கள், குழந்தைகள், பள்ளி பிள்ளைகள், பெண்கள், ஆதரவற்றவர்கள். இந்த போரினால் கொலை மட்டும் நடப்பதல்ல, பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகி போய்விடுகின்றன. பல குடும்பங்கள் சொந்த இடத்தை இழந்து, சொந்த வீட்டை இழந்து, சொந்த தேசத்தை இழந்து அகதிகளாக, நாடோடிகளாக அவர்கள் நாடு கடந்து போவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த 5வது கட்டளையான கொலை செய்யாதே என்கிற இந்த கட்டளை வெறுமனே ஒரு தனி மனித வாழ்வு சார்ந்தது மட்டுமல்ல, இது சமூகம் சார்ந்ததும் கூட. பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, சாதாரண குடிமக்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்துக்காக, சொத்துக்காக, பகைமைக்காக இன்றைக்கு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஈவு இரக்கமின்றி மக்கள் கொல்லப்படுகிறார்கள்.